வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 17. அன்று நெடுநாள் கழித்து மகன் வீட்டிற்கு வெளிநாடு போய்விட்டு சொந்த ஊர் திரும்பிய நண்பர் ஒருவரை சந்திக்க என வெளியே சென்றிருந்த சிதம்பரம் இரவு உணவு வேளை தாண்டி 9 மணிக்கு மேல்தான் தன்னுடைய எண்ணம் வந்தார். வரவேற்பறையில் மனைவி, மைத்துனன், அவர் மகள், பேரப்பிள்ளை, பொன்னம்மா என தன் மகனை தவிர அனைவரும் இருப்பதை ஒரு பார்வை பார்த்தபடி அறைக்கு சென்றார். கணவரின் பின்னால் வந்த சாரதா, அங்கே டிஃபன் முடிச்சிடுறதா சொன்னீங்களே, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவா என்று விசாரித்தார். இல்லம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்றதும் அவர் வெளியேறிவிட இவர் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. 9:30 மணி அளவில் வீடு வந்த மகனின் மீது அவரது பார்வை அழுத்தமாக படிய அவன் இலகுவாக அனைவருடனும் அமர்ந்து கலகலக்க ஆரம்பித்து விட்டார். டேய், கை கால் அலம்பாம புள்ள பக்கத்துல உட்காராதரா. மா, நான் பட்டுவ தூக்கவே இல்லம்மா, சும்மாதான் உட்கார்ந்துருக்கேன். தெரியுது, ஆனாலும் வேணாம். பா, ரொம்பதான் பண்ற. இல்லதான், போன முறை டாக்டரே சொன்னாரு, வெளியில போயிட்டு வந்தா ட்ரெஸ் மாத்தாம குழந்தை பக்கத்துல போக கூடாதுன்னு. நம்ம மேல கண்ணுக்கு தெரியாம பல கிருமிக இருக்கலாம்னு சொன்னாங்க. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கோவிடுக்கு அப்புறம் எதுல எச்சரிக்கையாதான் இருக்க வேண்டியதா இருக்கு என்று எழுந்து உடைமாற்று சென்றார். அவன் திரும்பி வந்து அமர்வதற்காகவே காத்திருந்தது போல், சாரதா, இத சொல்ல மறந்துன்னு பாரு. என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்தேன்ல, அவன் நம்ம சஞ்சய் எதிர்பார்க்க மாதிரியே உள்ளூர் பொண்ணு ஒண்ணு சொல்லியிருக்கான். போட்டோ காமிச்சான், நல்லா இருக்கா என்று பேச்செடுத்தார். மைந்தனின் முகம் அப்படியே மாறிவிட பிரணவியும் பொன்னம்மாவும் அவனை கவலையுடன் பார்த்திருந்தனர். சஞ்சயின் காதல் விவகாரத்தை பற்றி தன் அத்தையிடம் மூச்சுவிடக் கூடாது என மூதாட்டியை அடக்கி வைத்திருந்தாள் பெண். ஏன் பாப்பா, உங்களதே காதல் கல்யாணம் தானே? சாரதா ரொம்ப சந்தோஷமா முன்ன நின்று நடத்தி வச்சதே, அப்புறையும் மறைச்சு வைக்கணும்? சோ பாட்டி, நீங்க நம்ம வீட்டுல யாரும் காதலுக்கு எதிரி இல்ல. பொண்ணுதான் இப்ப கொஞ்சம் பிரச்சனை. அத்தை அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்காது. என்ன எப்படி சொல்ற? உள்ள பாக்க எம்பட்டு கலரா அழகா இருக்கு என்று நாடியில் கை வைத்தார். அழகுதான், அதுக்கு மேல குணம்னு ஒண்ண வச்சு ஒரேடியா மறந்துடுவாங்க என்றாள் வருத்தத்துடன். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பொண்ணா என்ன? அப்படியே பார்த்தாலும் பேசி பழகுறதுல குணம் ஒண்ணும் மோசமா தெரியலையே என்று நெற்றையை சுருக்கினார். இல்ல, உனக்கு விஷயமே தெரியாது என்று சஞ்சனாவின் அறிமுகம் பற்றி தெளிவாக பொன்னம்மாவிடம் எடுத்துரைத்தாள். ஐயோ, என்னது, புல் குடிக்குமா? யாருதான் ஒத்துப்பாங்க? வேணாம், சாரதா பாவம், நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அந்த பொண்ணு ஒத்து வராது என்று வேகமாக மறுத்தார். இது மட்டும் சஞ்சயத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை கண்ணாலே பஸ்பமாக்கிடுமா. என்ன கண்ணு, நாம தான் தம்பிக்கு நல்லது எடுத்து சொல்லி விட்டுட சொல்லணும். ஏ பாட்டி, அவளை பார்த்தா அவ்வளவு மோசமானவளா தெரியுது? இல்லையே, இந்த புனையும் பால் குடிக்குமான்ற மாதிரிதான் பால் வடிகிற முகத்தை வச்சுக்கிட்டு சரக்கெல்லாம் அடிக்குது பாரு. இந்த காலத்துல யாரையும் நம்ப கூடாது போல இருக்கு. நீ வேற, அவ கஷ்டம் அப்படி ஏதோ வழி தவறி போயிட்டா பாட்டி. ஆனாலும் என பொன்னம்மா மனதே இல்லாமல் எதையோ சொல்ல வர அவசரமாக பிரணவி அதை தடுத்தாள். இங்க பாரு பாட்டி, எது எப்படியோ இருக்கட்டும், நீ அத்தை கிட்ட எதுவும் சொல்லிடாத. எல்லாம் தன்னால தெரியும் போது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க என்று அடக்கினாள். சரி, நம்மால் எதற்கு இந்த குடும்பத்தில் குழப்பம் உண்டாக வேண்டும்? இவள் சொல்வது போல் உண்மை என்றாவது வெளிவரத்தான் செய்யும். நாமே விருந்தினராக வந்திருக்கிறோம், அந்த எல்லையில் அமைதியாக இருந்து கொள்வோம் என்று மௌனமாகிவிட்டார். பரவாயில்லையே மாமா, பொண்ணு ஜாதகம் எதுவும் கொடுத்தாரா அவரு? நாளைக்கே கூட போய் பொருத்த பார்த்துடலாம், நாள் நல்லா இருக்கு என்று ஆர்வமானார் வாசுதேவன். சஞ்சயின் முகத்தில் பதற்றம் கூட தந்தையை பரிதவிப்புடன் பார்த்தான் அவன். என்னடா அப்பா உள்ளூர்னு சொல்லியும் மண்ணு மாதிரி உட்கார்ந்திருக்க? தன்னை குழப்பத்துடன் கேட்கும் தாயை தவிர்த்தவன் கையில் இருந்த குழந்தையின் விரல்களை உடனடி தவிப்புக்கு ஆறுதலாக பிடித்துக் கொண்டான். மகனின் உடல் மொழிகளை சிதம்பரம் கவனமாக கவனித்திருக்க வாசு தந்தையை கிண்டல் செய்தார். என் மருமக என்ன ஓ மருமக மாதிரி எதுக்கும் துள்ளி குதிப்பானா? இப்படிதான் கெத்தா இருப்பான் என்று சாரதா போலியாக நொடித்துக் கொள்ள பிரணவி தன் அத்தானையை பரிதாபமாக பார்த்திருந்தாள்.
எப்படி சஞ்சனாவை பத்தி சொல்லி சமாளிச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க போறானோ? போட்டோ அனுப்ப சொல்றேன், பார்த்து சொல்றியா சஞ்சய் என்று மகனிடம் நேராக கேட்டார் சிதம்பரம். அப்பா என்று திணறியவன், இல்ல வேணாப்பா என்றான் தடுமாற்றத்துடன். எனது வேணாமா என சாரதா கோபமாக தொடங்கும் முன், நீ கொஞ்சம் அமைதியாரு, நாம ஜாதகம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் மாமா, அதுக்குள்ளே இவனை குழப்பம் வேணாம். இவன் பொண்ணு உள்ளூரா இருக்கணும், பார்க்க லட்சணமா இருக்கணும்னு மட்டும்தானே எதிர்பார்ப்பு வச்சிருக்கான், அப்புறம் என்ன என்றார் வாசு அசட்டையாக. நிலைமை கைமீறி போவதை நன்றாக தெரிய அவன் இதயத்தின் படபடப்பு கூடியது. அதெல்லாம் எதுவும் வேணாம் மாமா என மென்று விழுங்கியவன், நான் ஒரு பொண்ண விரும்புறேன், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என ஒருவாறு உடைத்து சொல்லிவிட்டார். ஒரு கணம் பேச்சு மூச்சின்றி மகனை பார்த்த சாரதா, டே நிஜமாதான் சொல்றியா? எனக்கு லேசா வலிக்கிற மாதிரியே இருக்குடா என்று நெஞ்சில் கை வைத்து சந்தேகமாக கேட்டார். அவரின் வேலையை ரசிக்க மனம் இல்லாமல் அவன் இறுக்கமாக அமர்ந்திருக்க, பொண்ணு யாருன்னு சொன்னது உனக்கு உண்மையாவே நெஞ்சு வலி வரப்போகுத என்று அவரை சோகமாக பார்த்தாள் பிரணவி. உனக்கு எல்லாம் விளையாட்டுதான் என்று தங்கையை கடிந்து கொண்டு, நீ என்ன சஞ்சய் எங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட, சுத்தமா இதை நாங்க எதிர்பார்க்கலடா, உன் அம்மா கிண்டல் பண்ணதுக்கு சரியான நோஸ் கட்டுதான் இது என ஆர்ப்பாட்டமாக சிரித்த வாசு, பொண்ணு யாருடா, எப்படி பழக்கம், அவ உள்ளூர் தானே, நான் ஒரு இவன், உன் முதல் கண்டிஷனே அதான தெரிஞ்சோம், இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரு என்று மகிழ்ச்சியாக அழுத்துக் கொண்டார். சிதம்பரத்திற்கு மகனின் முகம் பார்த்து உள்ளுக்குள் இனம் புரியாத கவலை மேல் எழுந்து பெரும் குழப்பம்தான் தோன்றியது. இந்த குடும்பத்தில் யாரும் காதலுக்கு எதிரி இல்லை, பிறகு எதற்காக இந்த ஒளிவு மறைவு? அதிலும் எந்த ஒரு விஷயத்திலும் பெரிதாக தயங்கியோ அலட்டிக் கொள்ளாமலோ இருப்பவனின் குணம் சற்று முரண்பட்டு நிற்கிறதே. வீடு வரும் வழியில் மகன் ஒரு இளம் பெண்ணுடன் காரில் பயணிப்பதை பார்த்த பிறகுதான் மனதில் சிறு சஞ்சலம் எழ, தனக்குள் வைத்து குழம்புவதற்கு பதில் அவனிடமே தெளிவாக பேசிவிடுவோம் என்றே இல்லாத பெண்ணை பற்றி தன் குடும்பத்தினிடம் அவர் பேச்செடுத்தார். ஆனால் அவன் மனம் கவர்ந்தவளின் முகத்தை சிதம்பரம் சரியாக கவனித்திருக்கவில்லை. சொல்லுடா, மாமா கேக்குறாங்கல்ல, இப்ப கொஞ்ச நாளதான் லவ் பண்றியா என்று ஆர்வமாக கேட்டார் சாரதா. எப்படியோ தன் மகனின் இதயத்தையும் ஒருவள் கவர்ந்து தங்கள் வீட்டிற்கு என மருமகள் வரப்போவதில் அவருக்கு பேர் ஆனந்தம்தான். ஆமா, ஒரு 4 மாசமாதான். மகனின் முகத்தில் ஒரு தெளிவும் திடமும் தோன்றுவதை கவனித்தபடி, இன்னைக்கு கூட உன் கார்ல இருந்த பொண்ணா சஞ்சய் என்று கூர்மையாக கேட்டார் சிதம்பரம். பெற்றவரை திகைப்புடன் நோக்கியவன், நீங்க பாத்தீங்களா என்றார் காற்றாகிய குரலில். என தலையசைத்தவர், விஷயம் என்னன்னு சரியா தெரியாம கேட்டு உன்னை சங்கடப்படுத்த கூடாதுன்னா உள்ளூர்ல பொண்ணு இருக்கிறதா சும்மா பேச்செடுத்தேன். ஆனா நான் எதிர்பாராத ஒண்ணு, இத உனக்கு வீட்டுல சொல்ல என்ன தயக்கம்னு புரியல என்று அவனை நேராக பார்த்தார். அதான, ஏடா எங்க கிட்ட சொல்லல, இந்நேரத்துக்கு கல்யாணமே பேசி முடிச்சிருக்கலாமே சாரதா மகனிடம் குறையாக கேட்டார். பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு எதுவும் தயங்கிறியா சஞ்சய் என்று யோசனையோடு கேட்டார் வாசு. மாமனிடம் நிமிர்ந்தவன், இல்ல மாமா, நம்ம வீட்டுல ஒத்துக்க மாட்டீங்கன்னு தான் சட்டுன்னு சொல்ல தைரியம் வரல என்றான் அமைதியாக. டேய், நீ என்ன இப்படி சொல்ற? நம்ம அம்மு பிரவீனை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு உன்னை விட நாங்க தாண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணும், அப்படியே உனக்கு இந்த சந்தேகம்? பிரவீனுக்கு சொன்னா இவளுக்கும் அதையே சொல்வீங்கன்னு என்ன அசூரன்ஸ் இருக்கு? மனைவி வாயை திறக்கும் முன், இரு சாரதா என அவரை தடுத்து விட்டு, சரி சொல்லு, பொண்ணு யாரு, என்ன பண்றா என்று தந்தை கேட்க அவளை பற்றி பொதுவாக விவரம் கூறினார் சஞ்சய். நல்லா படிச்சிருக்கா, வேலைக்கு போறா, அப்புறம் என்னடா சஞ்சய் என்று வாசு குழம்பினார். பொண்ணு பேரு சஞ்சனாவா? பேர் பொறுத்த நல்லா இருக்கே, வயசும் 25ன்னு சொல்ற, இன்னும் வேற என்னதான் பிரச்சனை? குடும்பம்லாம் லேசாய் மூச்சை இழுத்து விட்டவன் எழுந்து குழந்தையை பிரணவியின் கைகளில் கொடுத்து விட்டு வந்தான். இரு, அப்ப புதுசா டின்னருக்கு போறது சமைக்க கத்துக்கிறதெல்லாம் அவளுக்காகவா என்று திகைப்புடன் வினவினார் சாரதா. ஆண்களின் முகத்தில் சிரிப்பு வர, ஏண்டா இப்படி என் தங்கச்சிய காண்டாக்குற நீ என்று வாசு வேறு மருமகனை ஏறு செய்தார். அண்ணா என அவரை முறைத்து விட்டு, சொல்லுடா, ஆமா தானே
என்று மகனை உர்ரென்று பார்த்தார். நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இப்ப இது ஒரு விஷயமா? என்ன நீ இப்படி கேக்குற? இதெல்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம்டா. அதுலயும் மாமியார் மருமகள் வேற. நீ இன்னும் வளரணுடா சஞ்சய் என்று பொங்கி சிரித்தார் தாய் மாமன். சோ, நீங்க வேற தூவம் போடாதீங்க மாமா. அப்படியே ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தானே நான் முதல்ல சமைச்சு கொடுத்தேன். இந்த பேச்சை விடுங்க சஞ்சய், ப்ளீஸ் சீரியஸ். உன்னோட இஷ்யூ என்னன்னு ஓப்பனா சொல்லு. சிதம்பரம் அழுத்தமாக கேட்டார். பொண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றான் பையன் மெல்லமாக. அனைவரின் முகத்திலும் மெல்லிய வியப்பு தோன்ற ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டனர். ஆனா அவளை அவங்க யாருக்கும் பிடிக்காது என அடுத்து கூறியவன் அவர்களை இயலாமையுடன் பார்த்தான். மூவரின் விழிகளுமே பெரும் குழப்பத்தில் வீழ்ந்து தீவிர சிந்தனையில் இறங்கிய நேரம் முதலில் தெளிந்து எழுந்தது சாரதாதான். சஞ்சய் என்று கோபமாக மகனை அதட்டினார். அவர் கண்டுகொண்டார் என புரியவும் இவனிடம் ஒரு பதற்றம் எழுந்தது. சந்தேகத்தை மட்டும் ஆமான்னு சொல்லாதரா, சத்தியமா என்னால தாங்க முடியாது. என்ன சாரதா என்று வாசு கேட்க கணவரும் அவரை புரியாமல் பார்த்தார். முகம் கசங்க, இவன் நம்ம நிம்மதியை குழி தோண்டி புதைக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்துல சறுக்குனவன் தெளிச்சு வந்துட்டான்னு சந்தோஷமா இருந்தா, இப்ப அடிப்படையில கை வைக்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கையை விஷப்பரட்சியில இறக்க பாக்குறானே என்று தவித்தார். அம்மா என்ன சொல்ற சஞ்சய், பட்டுன்னு விஷயத்த சொல்லு. நீ லேசாக தடுமாறியவன், அன்னைக்கு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சஞ்சனாவை தான் லவ் பண்றப்பா என்றான் இறுதியில் அழுத்தமாக. ஒரு குடிகாரியதான் இந்த குடும்பத்துக்கு மருமகளை தேர்ந்தெடுக்க இன்னமும் கூட பொழிச்சு சொல்லுடா என்று நக்கலும் கோபமுமாக செய்தார் சாரதா. ஆண்கள் இருவரும் அவனை அதிர்வுடன் நோக்க, உன்னை இப்படியாடா வளர்த்த? நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கிற கௌரவத்தை ஊர் மத்தியில சந்தி சிரிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்ய தயாரா இருக்கியே, அவளெல்லாம் சொந்தம்னு கூட என்னால ஏத்துக்க முடியாது. நீ மருமகளாக்க நினைக்கிறியா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது என்றார் ஆவேசமாக. அவளை பத்தி எதுவும் தெரியாம பேசாத. அவ செஞ்சது தப்புதான். அதுக்கு மோசமான பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்லவ. போது வாய் மூடுறா. யாங்க நல்லவ? முழுசா போதையில மயங்கி விழற அளவுக்கு கண்ணு முன்ன தெரியாம குடிச்சிட்டு முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு ஆம்பளை தன்னை அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போறத கூட உணராம நைட்டெல்லாம் சுய நினைவு இல்லாம இருந்துட்டு வெடிச்சு எழுந்து போற அவ ரொம்ப உத்தமியா? என்ன பேச வைக்காத சொல்லிட்டேன். அவன் முகம் கருத்து இருக, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சஞ்சய். உங்களை இத்தனை சுதந்திரமா வளர்த்த எங்க கிட்டயே உன் காதல உன்னால சொல்ல முடியலனா நீயே அந்த தப்ப ரியலைஸ் பண்ணி பாருங்க என்றார் வாசுவும் கண்டிப்புடன். அந்த பொண்ணு கிட்ட வேணாம்னு மெதுவா சொல்லிடு சஞ்சய். நம்ம வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் சரி வராது. ரொம்ப வளர்த்திட்டு சிரமப்படுத்த வேணாம். நம்மால ஒருத்தர் நொந்து போனதா இருக்கக்கூடாது. இப்ப கொஞ்ச நாள் தானே ஆகுது, சட்டன் பேசி முடிச்சிருக்கு. சிதம்பரமும் தன் பங்கிற்கு சொல்ல எதிர்பார்த்து இருந்ததுதான் என்றாலும் அதை நேரடியாக எதிர்கொள்கையில் மிகவும் வலித்தது அவனுக்கு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.